கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சில வசனங்களை வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, அப்போ மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது அங்க என்ன நடக்குதா? அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்துல பயந்துருக்கலாம். நீங்க பயந்த காரியத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவர் எனக்கு செவி கொடுத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க எந்த காரியத்துல பயந்து போய் ஆண்டவரை கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, எந்த காரியத்துல அவங்க பயந்து போயிருந்தாலும், எந்த காரியத்துல அவங்க குழம்பி போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நிச்சயமா ஆண்டவரோட பிள்ளைங்க. ஒரு இடத்துலயும் ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு தலைக்குனிவு வராது. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமா உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்பட விட மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, இதுல எல்லாமே ஜெபந்தான் வருது. கூப்பிட்டேன் எப்படிதான் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். ஒரு ஏழை கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரா? ஆமா, நிச்சயமா கேட்பார். ஒரு ஏழை ஆண்டவரை கூப்பிட்டுட்டான் அப்படின்னா அவன் ஏழையா இருக்க முடியாது. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பணக்காரனா மாத்திருவாரு. ஆமாங்க, ஆண்டவர் எத்தனையோ இடத்துக்கு போனார். அவர் சந்திச்ச அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார், விடுதலையாக்கினார், ரட்சித்தார், உயிரோடு எழுப்பினார். இப்படிதான் வசனம் இருக்கு. இயேசு கிட்ட வந்தா விடுதலை, இயேசு கிட்ட வந்தா சுகம், இயேசு கிட்ட வந்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும்தான். பாருங்க, அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட எப்பேற்பட்ட இடுக்கண்ல இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு ஏழை கூப்பிட்டான், ஆண்டவர் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இன்றைக்கு கூட நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 4ஆம் வசனம், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு அப்படின்னு தான் வசனம் வருது. அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் யார் கூப்பிட்டாலும் அவர் இறங்கி அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நிலவிலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் சுவாமி. இந்த ஏழை கூப்பிட்டான் ஆண்டவரே, அந்த ஏழையை எல்லா இடுக்கணில் இருந்தோம் நீங்களாக்கி நீங்க ரட்சித்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எந்த காரியத்திற்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இறங்கி நீர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய உயிர் தழுந்த வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you.